வீட்டில் காமாட்சி விளக்கு வைத்து வழிபடுவது ஏன்? நாம் ஒவ்வொருவரது வீட்டிலும் நம்மை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் ஒரு தெய்வ சக்தி குடிக்கொண்டுள்ளதாக நம்பப்படுகிறது. அந்த தெய்வத்திற்கு இல்லுறை தெய்வம் என்பது பெயராகும். இந்த தெய்வத்திற்கு என்று தனியே உருவம் கிடையாது. விளக்கில் ஏற்றப்படும் சுடரிலிருந்து அருள் புரியும் தன்மை கொண்டது. இத்தகைய வழிபாட்டை பற்றிய குறிப்புகள் சங்க இலக்கியங்களிலும் உள்ளது. காமாட்சி விளக்கு தெய்வங்கள் பதிந்து இருந்து அருள் புரியும் விளக்காக இருப்பதால் இதனை பதிவிளக்கு என்றும் கூறுவர். பதிவிளக்கின் மற்றொரு பெயரே காமாட்சி விளக்கு என்பதாகும். வடமொழியில் காமியம் என்பதற்கு ஆசைப்படுதல் என்பது பொருள். யக்ஷி என்பதற்கு குறைவின்றி கொடுத்தல் என்பது பொருள். எனவே நமது இல்லத்தில் குடிக்கொண்டுள்ள தெய்வத்தை அகல் விளக்காக இருந்தாலும் தீபமேற்றி ஒளி வடிவில் தரிசனம் செய்தால் நாம் வேண்டியவற்றை அருள்வாள் என்பதன் அடிப்படையில்தான் காமாட்சி விளக்கு என்ற பெயர் உருவானது. ஆசையோடு கேட்பதை அருள்பவள் அன்னை காமாட்சி அம்மன் என்பதும் இதன் வாயிலாக அறிய முடிகிறது. ஆரம்ப காலத்தில் விளக்கில் தெய்வ வடிவங்களை வைத்து வழிபடும் வழக்கம் இல்லை. பிற்காலத்தில் லக்ஷ்மி, அம்பிகை போன்ற தெய்வ வடிவங்களுடன் விளக்குகள் உருவாக்கப்பட்டன. எந்த தெய்வ வடிவம் கொண்டுள்ள விளக்காக இருந்தாலும் காமாட்சி விளக்கு பிரகாசித்தால் குடும்பமும் பிரகாசிக்கும் என்பதில் மாற்றமில்லை.